ஜூன் மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் போன வாரம் மாதிரியே 10 படங்கள் கிட்ட வந்திருக்கு. ஆனால் நம்ம கவுண்டரில் எக்ஸ்பிரேஷன் அடிப்படையில் அதுலேருந்து 3 படங்கள் தான் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அப்கமிஷனோட வீக்லி டாப் 10 கவுண்டில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்கிறத போய் பார்த்துருவோம். நம்ம கூட 10வது இடத்துல பார்க்க போகிற படம் பாலன். இந்த பாலன்றது ஒரு பேன் இந்தியா படமாக ரிலீஸ் ஆகுது. தமிழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் நிறைய சின்ன படங்கள் வந்திருந்தாலும் தேட்டரிக்கெல்லாம் பெருசாக இல்லை. இது ஒரு பேன் இந்தியா படமாக இருக்குன்ற ஒரு காரணத்தால், அதை விட முக்கியமாக நம்ம கவுண்டரில் பெருசாக படங்கள் இல்லைன்ற ஒரு காரணத்தால் இந்த படமும் ஒரு பேன் இந்தியா படமாக இருக்குது அப்படின்றதால எடுத்துருக்கோம். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாத மாதிரி இந்த படம் ஏதாச்சும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சுன்னா அடுத்த வாரம் என்ன மாதிரி வருதுன்றத நம்ம கவுண்டர் வச்சு தெரிஞ்சுங்க. நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் பெத்தி படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிச்சு, இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் வாஷ் அவுட் அடிச்சு தான் சொல்லணும் தமிழை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்னி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேட்டர் கிட்ட, ஆக்சுவலி 2 வாரம் ஒரு 10 தேட்டர் கிட்ட அப்படியே ஓடிச்சு. நம்ம முதல் வாரத்தில் செம தேட்டர் வந்திருந்து பெத்திக்கு. எனிவே ராம் சரணோட பெத்தி தெலுங்குல நல்லா போயிட்டு இருந்தாலும் மீதி எங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நம்ம வந்து 8வது இடத்துல பார்க்க போற படம் டபுள் ஆக்குபென்சி. இந்த டபுள் ஆக்குபென்சி படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம். போன வாரம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய தேட்டர்கள் கொடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ 2வது வாரத்தில் வெறும் 3 ஸ்கிரீன் மட்டும் தான் ஓடுது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இந்த படம் ரிவ்யூவாகவும் சரி, படமாகவும் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடும் சரி, தேட்டரிலும் சரி ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனாலும் நெக்ஸ்ட் வீக்ல 3 ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. பார்க்க போனா தேட்டர்கள் மட்டும் தான் ரொம்ப பெருசா டவுன் ஆயிடுச்சு. மற்றபடி மீடியா எல்லாத்தையும் பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி பார்த்ததால நம்ம இந்த ஒரு கவுண்ட் பண்ணிருக்கோம். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிச்சு, இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் ஒரு ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. பெத்தி ஆகட்டும், டபுள் ஆக்குமென்சி ஆகட்டும், இந்த மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து மொக்கைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த படம் அதாவது இருப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கு. பட் டைம் இஸ் கிரேட். அதனால அந்தந்த படங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம இந்த ஒன்று தான் பண்ண முடியுது. நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் திருஷ்யம் பார்ட் 3. திருஷ்யம் பார்ட் 3 படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிச்சு, இது 5வது வாரம். இந்த படமும் 25 நாளைக்கு நம்ம மோகன்லாலுக்கு தமிழ்ல தேட்டரிக்கல ஓடிச்சுங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்கிரீன்ல ஓடி இருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் வீக்ல தேட்டர்ல பார்க்க போனா வாஷ் அவுட் அடுத்த வாரத்தில் திருஷ்யம் 3. இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு கொண்டு பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த படங்களும் பெருசா தேட்டரிக்கல் இல்ல, ஒரு சில வாரங்களா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும், ஆனா இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு 4 வீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு தேட்டரிக்கல்ல. திருஷ்யம் ஒரு மலையாள படமா இருந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது எடுத்து தான் இருக்கு. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு கொண்டு கொடுத்துருக்கோம். நம்ம கொண்டு 5வது இடத்துல விஜய் பர்த்டே ஸ்பெஷல் பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயோட பர்த்டே ஸ்பெஷலா நிறைய ஊர்களில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகலாம். இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் மெர்சல் ஜில்லா இந்த 2 படமும் நிறைய தேட்டரிக்கல் வர மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கத்தி தெரி இதெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே விஜயோட ரீ ரிலீஸ் படங்களுக்குலாம் இப்போ பெருசா வால்யூமே இல்லாம போயிடுச்சு. போட்டு அடிச்சு விட்டாங்க. ஆனாலும் இது விஜயோட பர்த்டே. ஸோ அதனால மெர்சல் ஜில்லா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணது நெக்ஸ்ட் வீக்ல தேட்டரிக்கல் கொடுத்தாங்கன்னா நம்ம கவுண்டர்ல பார்க்கலாம். இப்போ நம்ம தளபதிக்குன்னு சொல்றதை தாண்டி நம்ம நாட்டோட சிஎம்க்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷஸ், ஆக்சுவலி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லிப்போம். நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் அபிபி. இந்த அபிபி படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே நான் சொல்லியிருந்தேன் இந்த ட்ரைலர் எனக்கு என்னவோ பிடிச்சிருக்கு. ஏன்னா முஸ்லீம் சமூகத்தோட அந்த வாழ்க்கையை ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. ஸோ அது படம் பார்த்தா நிறைய பேருக்கும் கனெக்ட் ஆகுது. அதை தாண்டி இந்த படத்தோட ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. தேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ்ன்றதும் ஏறி இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி படங்களுக்குலாம் ஒரு 15 தேட்டர் கொடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு 10-7 தேட்டர் அந்த மாதிரி கொண்டு வந்து வாஷ் அவுட் பண்ணி விட்டுருவாங்க 2வது வாரத்தில். வீக்கெண்ட் முடியதுக்குள்ள வீக் டேஸ்லேயே நிறைய தேட்டர் லாஸ் தருவாங்க. படம் நல்லா இருந்தாலுமே. ஆனால் இந்த அபிபி படம் நல்லா இருந்தது மட்டும் இல்லாமல் தேட்டரிக்கல் சக்ஸஸும் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் கிடைக்கல. பட் தேட்டரிக்கல்ன்றது போன வாரம் கொடுத்த தேட்டரிகளோட கொஞ்சம் ஏற்றுறாங்க. இந்த செகண்ட் வீக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு 15 தேட்டர்கள் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே தராங்க. இந்த அபிபி ட்ரைலர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி இன்னைக்கு படத்தோட ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. நல்லா இருக்கு. ஸோ முஸ்லீம் நண்பர்கள் யாராச்சும் இருந்தாக்கா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமா இந்த படம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தேட்டரிக்கல போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. மற்றபடி சினிமா ஃபேன்ஸுக்கும் இந்த படம் வந்து வருத்தம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா தான் சொல்லணும் இந்த படத்தை. இனிமே நீங்களாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த அபிபியோட பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதும் கொஞ்சம் வருத்தப்பலா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம வந்து 3வது இடத்துல பார்க்க போற படம் எங்கள் தங்கம். இந்த எங்கள் தங்கம்ன்ற படத்துல நம்ம சமந்தா வந்து மெயின் லீட் எடுத்து பண்ணிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு படம் தான். பார்க்க போனா மா இன்டி பங்காரம் சொல்லி அதை எங்க வீட்டு தங்கம் வரும். இங்க எங்கள் தங்கம் எம்ஜிஆர் படம் நினைக்கிறேன் அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. இனிமே ட்ரைலர் பார்த்திருப்பீங்க. ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி நிறைய பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அது ஒரு ஹீரோயின் ஓரியன்டா இங்க என்ன ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்க போறாங்க அப்படின்றதான் படத்துக்குள்ள இருக்கு. ட்ரைலர்ல பார்க்கும்போது சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலி ஆக்ஷன் பேக்லாம் சமந்தா பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் தெலுங்குல வந்து சர்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்ல எந்த மாதிரி போகுதுன்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இப்போதைக்கு தேட்டரிக்கல் பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு 25 தேட்டரிக்கல் மேலேயே கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். அந்த 20-25 தேட்டரிக்கல் அப்படின்றது வந்து இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது வர்த்தா தான் தெரியுது எனக்கு. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்ல இப்போ நம்ம அர்ஜுன் படம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கோம் நம்ம எங்கள் தங்க மாதிரி தமிழ்ல ஹீரோ ஓரியன்டா. ஸோ அந்த மாதிரி இந்த சமந்தா படம் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துலாம். ஏன்னா படம் எக்ஸ்பெக்டேஷன் தான் வைக்கிறோம். நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது தேட்டரிக்கல்ல. நம்ம கூட 2வது இடத்துல பார்க்க போற படம் பரிமிளா அண்டுகோ. இந்த பரிமிளா அண்டுகோ படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிச்சு, இது 3வது வாரம். இது என்ன மேஜிக் தெரியலங்க. இந்த பாண்டிராஜோட மேஜிக் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம்ன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, சொப்பன சுந்தரி அண்ட் ரிவால்வரிட்டா இந்த படங்கள் மாதிரியான ஜானர் தான். இதோட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு சொப்பன சுந்தரி வந்த டைம்ல தேட்டரிக்கல் மாசம் அந்த படத்துக்கு நல்லா கிடைக்கிற அளவுக்கு அந்த டைமிங் அமைஞ்சு போச்சு. ரிவால்வரிட்டா அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் தேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் போல ஒரு லாஸ்ட்
ரேஞ்சில் தான் போய் முடிஞ்சுது. ஆனா இங்க பரிமளா அண்ட் கோ தியேட்டரிக்கல்ல செமையா போயிட்டு இருக்குங்க சொல்லப்போனா. மனுஷன் போட்ட காசுக்கு மேல எடுத்து கல்லா கட்டிட்டாரு. அதுக்கு நம்ம ப்ரொமோஷன் ஒரு காரணம் சொல்றதா இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப பெத்தி மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் இந்த டபுள் ஆக்குபன்சிக்கு நிறைய தியேட்டர் கூட ஓகே, அது போகாம இருக்கிறது ஓகே. ஆனா அபிபி நல்லா இருக்கு, அதுக்கு ஆடியன்ஸ் பிக்கப் இல்ல. பட் இந்த பரிமளா அண்ட் கோக்கு மட்டும் என்னவோங்க தியேட்டரிக்கல்ல பிக்கப் கிடைச்சது. நிறைய செகண்டரி ஸ்கிரீன் மெயின் ஸ்கிரீன்லாம் கூட சில இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா எல்லாம் ஓகே தான், கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இருந்தாலும் ஒரு ஓவர் டேக் பண்ணி ஓடுது பாத்தீங்களா. ஆல்ரெடி படங்கள்லாம் இருக்கும்போது இந்த படம் மட்டும் நல்லா போகுது, அதுக்கான பவர் படத்துக்குள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பவரே இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா. இனிமே பாண்டிராஜோட மேஜிக்ல பரிமளா அண்ட் கோ படம் 3வது வாரத்திலே நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 தியேட்டர்கள் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. நம்ம கூட முதல் இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் கருப்பு படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்திலயும் பாத்தீங்கன்னா நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 தியேட்டர்கள் கொடுத்திருக்காங்க. அதனால தான் நான் முதல் இடத்துல வைக்கிறேன். ஏன்னா 6வது வாரத்துல 12 தியேட்டர்கள், அதுவும் இவ்வளவு படங்களுக்கு நடுவில். அது மட்டும் இல்லாம இந்த படங்களோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப பெருசுங்க. ஸோ இந்த வாரம் முதல் இடத்துக்கு நிறைய படங்களுக்கு நிறைய தகுதிகளை வச்சு நம்ம கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது கருப்பு படம் வேற லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அமரன் பாக்ஸ் ஆஃபீஸை படம் தாண்டிடுச்சு. அது தாண்டோன்ற அந்த ஸ்கோப் கண்டிப்பா தெரிஞ்சுது. ஆனா போற போக்குல விக்ரமையும் தாண்டிட்டு தான் எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கு இங்க குறுக்க கௌசிக் வந்தான்ற மாதிரி பிளாஸ்ட், பெத்தி, பரிமளாண்டுன்னு சொல்லிட்டு தியேட்டர் நிறைய ஆக்குபை பண்ணல. அந்த படம் அந்த 400 கோடி அச்சீவ் பண்ணல. அந்த மாதிரி பெரிய படங்கள் தியேட்டர் ஆக்குபை பண்ற படங்கள் வராம இருந்தா கண்டிப்பா இந்த படம் 400 கோடிக்கு வந்திருக்குங்க. எனிவே இப்போதைக்கு 350 கோடியை தாண்டி கலெக்ட் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். சூர்யாவோட கெரியர் பெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸா அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரௌடு தரணும்னு நினைச்சேன். அதனால விடாபிடியா தூக்கினது முதல் இடத்துல வச்சில்ல, இந்த முதல் இடத்தை வேற லெவல்ல பெருசா ஆக்குபை பண்ணி ஒரு படம் இந்த வாரம் பிடிக்காத மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கருப்பு படம் பண்ண அத்தனை பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து நம்ம முதலிடம் தரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம உடல அடுத்ததா இதே முதல் இடத்துல பார்க்க போற படம் பிளாஸ்ட் படம் லாஸ்ட் வீக் கூட பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்கிரீன் எங்கேயோ மெயின் ஸ்கிரீன் அந்த மாதிரிலாம் எடுத்து இந்த படம் தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இந்த வாரத்தில் 25 நாள் வரும். இந்த பிளாஸ்ட்டை விட கருப்பு 2 வாரம் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அந்த படம் அப்படி இருந்தும் சக்சஸ் பண்ணிட்டு இருக்குன்றதுனால அந்த படத்தை முதல் இடத்துல வச்சோம். இந்த பிளாஸ்ட்டை தூக்கி ஒட்டு மொத்தமா முதல் இடத்துல வைக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த படத்தையும் தியேட்டரிக்கல் வந்து டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அது வழக்கம் தான், புதுசா படங்கள் வரும்போது டவுன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா முதல் இடத்துல வைக்கிறதுக்கு இந்த படம் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ன்றது அவ்வளவு பெருசா இருக்கு. இங்க பார்க்க போனா கருப்பு பிளாஸ்ட் ஒரு பெரிய போட்டியே வருது. அதுல கண்டிப்பா வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் விதத்துல பிளாஸ்ட் வந்து முந்திடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் 25th டே வரும். இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 தியேட்டர்கிட்டயே ஓடும். இங்க கவுன் ஷேர் பண்ணது முக்கிய காரணம் அதுதான். இந்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் பிளாஸ்ட் இந்த படத்துக்கு வந்து பேர் வசதுக்கான காரணம் தெரிஞ்சிருந்தாலும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் நினைச்சு வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. அந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி 100 கோடியை நெருங்கி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல் குறைஞ்சிட்டாலும் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட குறையலன்னு தான் சொல்லி ஆகணும் தியேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும். நம்ம கூட அடுத்ததா இதே முதல் இடத்துல பார்க்க போற படம் நூறுசாமி படம் நாளை தான் ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கொண்டு பண்ணிருக்கோம். ஏன் எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த அளவுக்கு டாப் கவுண்டர்ல கொண்டு வந்து கொடுத்துருக்கோம்னா ஆக்சுவலி இது ஒரு வெற்றி கூட்டணி தான் சொல்லும். ஏன்னா சசி விஜய் ஆண்டனி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆல்ரெடி பிச்சைக்காரன் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. சுவாஸ்திகா வந்து கருப்பு மட்டும் இல்லாம லப்பர் பந்தி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்லாம் எடுத்து பண்றாங்க. ஸோ அந்த காம்போ அது மட்டும் இல்லாம இப்ப தியேட்டரிக்கல்ல வந்து பெருசா ஸ்கோர் பண்ண போறது நெக்ஸ்ட் வீக்ல இந்த படம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மோஸ்ட்லி மெயின் ஸ்கிரீன்ஸை இந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க. பிகாஸ் உங்களுக்கு பிளாஸ்ட்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் மைல்டா குறைஞ்சதை வச்சு இந்த படத்துக்கான மெயின் ஸ்கிரீன் கொடுக்குறாங்க. அதை எந்த அளவுக்கு இந்த நூறுசாமி வந்து தக்க வச்சுக்குதுன்றதை பார்க்கணும். சசி மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் நல்ல படம் தருவாரு, புது படம் நம்ம ஓப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய காரணங்களால் தான் இந்த படத்துக்கு நம்ம முதலிடம் தரும். அதான் இந்த வாரம் இந்த முதலிடத்துக்கு வந்து கண்டிப்பா 3 படத்தை ஷேர் பண்ணிருக்கேன். 3 படத்துக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு. இப்போ நான் கருப்பு 2வது இடத்துல வச்சிருக்கலாம். ஸோ கருப்பு 6 வாரத்தில் குறைஞ்ச தியேட்டரிக்கல், நம்ம பிளாஸ்ட்டுக்கு வந்து 4 வாரத்தில் குறைஞ்ச தியேட்டரிக்கல் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அது 2 படத்துக்கும் பெரிய போட்டி இருந்தா இங்க நூறுசாமியை வந்து அசால்ட்டா தூக்கி வந்து வச்சிருக்குன்னா ஒரு புது படம் நம்ம ஓப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே சமயம் கருப்பு பிளாஸ்ட் இது 2மே தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் மைல்டா குறைஞ்சிருச்சு. படங்கள் வந்து ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு. நூறுசாமிக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு சில பல காரணங்களால நம்ம நூறுசாமியை முதலிடத்துல வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம 3 படத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கா, இல்ல உங்களுக்கு இந்த கவுண்டர்ல ஏதாச்சும் அதிருப்தி இருந்ததுன்னா என்னென்ன படங்களை என்னென்ன கவுண்டர்ல வைக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த நூறுசாமி படத்தை பத்தி பேசணும்னா கண்டிப்பா சசி விஜய் ஆண்டனி கூட்டணி அப்படின்றத தாண்டி இந்த படத்துல எடுத்திருக்க எல்லா ஸ்டார் காஸ்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதை தாண்டி நம்ம சசி எல்லா கதாபாத்திரத்துக்கும் ரொம்பவே நல்லா ஸ்கிரீன் பிளே கொடுப்பாரு. அதோட இந்த கதைக்களம் அப்படின்றது வந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சமூகத்துக்கு. ஸோ எனக்கு இந்த நூறுசாமி ட்ரைலர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு. பார்ப்போம் படம் என்ன மாதிரி வருதுன்ட்டு.